அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பகுதிக்கு புதிதாக மீண்டும் ஒரு எல்ஹெச்பி கோச் கொண்ட ரேக்குகள் மாறியிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். 17 வண்டி நம்பர் 17-235/236. இந்த வண்டி பார்த்திங்கன்னா எஸ்எம்பிடி பெங்களூரில் இருந்து நாகர்கோவில் ஜங்ஷனுக்கு வரக்கூடிய வண்டி. இந்த வண்டி நாகர்கோவில் ஜங்ஷனுக்கு வந்ததுக்கு பிறகு 7:55க்கு தினசரி காலையில் 7:55க்கு நாகர்கோவில் ஜங்ஷன்லேருந்து புறப்பட்டு திருவனந்தபுரம் நார்த் அந்த ஸ்டேஷனுக்கு 10:25க்கு போய் சேரும். இந்த இடைப்பட்ட தூரத்தில் இது பேசஞ்சர் ட்ரெயினாக ரன் ஆகுது. அதே மாதிரி ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா 1 மணிக்கு அங்கே நான் திருவனந்தபுரம் நார்த்துலேருந்து புறப்பட்டு 7:10க்கு நாகர்கோவில் ஜங்ஷன் சேர்ந்துடும். ஸோ நாகர்கோவில் வந்ததுக்கப்புறம் திருப்பி 9 மணிக்கு இந்த வண்டி எஸ்எம்பிடி பெங்களூருக்கு போகும். ஸோ இந்த இடைப்பட்ட பகுதியில் பேசஞ்சராக ஓடக்கூடிய இந்த வண்டிக்கு எல்ஹெச்பி கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ரேக்குகள் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சிஆர், அதாவது சவுத் சென்ட்ரல் ரயில்வேயோட ஜோனுக்கு கீழே தான் வருது. ஏன்னா இந்த வண்டி ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா எஸ்எம்பிடி கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து காக்கிநாடா போர்ட் சிட்டி வரைக்கும் தான் ஓடிட்டு இருந்தது. எஸ்எம்பிடி பெங்களூர் டெவலப் பண்ண பிறகு இந்த வண்டியை அங்கே அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ இப்போது எஸ்எம்பிடி பெங்களூர்லேருந்து காக்கிநாடாவுக்கு போயிட்டு வரும். இந்த வண்டியை மாற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா 4 செட் ரேக் தேவைப்படுது. நாளையும் மாற்றிட்டாங்க. இப்போ இந்த வண்டி எல்ஹெச்பி கோச்சஸோடு தான் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரொம்ப பாரம்பரிய ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம் ஐசிஎஃப் கோச்சுகள். இது பார்த்திங்க அப்படின்னா வேகம் கொஞ்சம் குறைவு தான். ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும் இல்லை, அதனால தான். ஸோ வேகம் குறைவு தான், 100 கிலோமீட்டர் வேகம் தான் அதிகபட்சம் போகும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதில் ஸ்க்ரூ கப்ளிங் தான் போட்டிருப்பாங்க. அது கொஞ்சம் இடைவெளி இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பின்னாடி அதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இந்த ரேக்கு அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக டெக்னாலஜியோடு இதை உருவாக்கியிருக்காங்க. 2026 படி பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ரயில்வேல 75% எல்ஹெச்பி கோச்சஸாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோட கோச் கம்போசிஷன் பார்க்கலாம். பல ஐசிஎஃப் கோச்சை பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி ஒரு அன்ரிசர்வ்டு, பின்னாடி ஒரு அன்ரிசர்வ்டு மட்டும் தான் இருந்தது. ஏசி ஃபஸ்ட் கிளாஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. செகண்டும் அப்படி தான். ஸ்லீப்பரும் அதிகமானது தான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் இதில் எத்தனை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 10 ஸ்லீப்பர் வரைக்கும் இருக்குது பழைய பெட்டியில். ஆனால் புது காம்போசிஷன் பாருங்கள், இதுதான் புது காம்போசிஷன். ரொம்ப நீட்டாக க்ளீனாக இது கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி 2 அன்ரிசர்வ், பின்னாடி 2 அன்ரிசர்வ். ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா அதிகமான மக்கள் அன்ரிசர்வில் தான் பயணிக்கிறாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா செகண்ட் இயர் ஏசி தான். 7 பெட்டிகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸில் 2 பெட்டிகள் தான். ஸ்லீப்பரை ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. 6 ஸ்லீப்பர் பெட்டிகள் தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி கம்போசிஷன் அப்படிங்கிறது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான். கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய திருச்செந்தூர் சென்னை எக்மோர் செந்தூர் எக்ஸ்பிரஸுக்கு எல்ஹெச்பி கோச் ரேக் இந்த மாதம் ஜனவரியோட லாஸ்ட்டில் இதை அப்டேட் பண்ணுறதா சொன்னாங்க. பட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அஃபீஷியலாக என்றைக்கு மாறும் அப்படிங்கிற டேட் வரல. கூடிய சீக்கிரம் அந்த ட்ரெயினும் மாற இருக்குது. இப்போ ஸ்மால் கம்பேரிசன் பார்க்கலாம். ஐசிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் மைல்டு ஸ்டீல் தான். சீக்கிரமாக துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், லைட்டாக இருக்கும். சீக்கிரம் துருப்பிடிச்சும் போகாது எல்ஹெச்பியை பொறுத்த வரைக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீப்பரில் ஐசிஎஃப்பில் 72 64 வரைக்கும் தான் பேர் சீட் இருக்கும். இதில் 80 72 வரைக்கும் இருக்குது. அன்ரிசர்வ் இதில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜெனரேட்டர் கார் ஐசிஎஃப் கோச்சுகள் மாதிரி எல்ஹெச்பி கோச்சஸ் தனக்கு தேவையான மின்சாரத்தை உருவாக்க முடியாது. ஏன்னா இதுக்கு டிஸ்க் பிரேக்காக கொடுத்துருவாங்க. ஆக்சலில் பிரேக் ஆக்சல்லே இருக்கும். ஆனால் ஐசிஎஃப் அப்படி கிடையாது. அந்த டிஸ்க் பிரேக் வர இடத்துல தான் அதோட டைனமோ இருக்கும். இதுக்காக என்ன பண்ணுங்க பார்த்திங்கன்னா இந்த எல்ஹெச்பி கோச்சுக்கு கண்டிப்பாக இது வேப் 7, அதாவது ஹெச்ஓஜின்னு சொல்லுவாங்க, ஹெட் ஆஃப் ஜென்ரேட் இருக்கக்கூடிய வேப் 7 பயன்படுத்தும் போது இதுக்கு ஜெனரேட்டர் கார் தேவைப்படாது. மற்றபடி வேப் 4 இல்லைனா வேக் 9 இதெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெனரேட்டர் கார் ஆன் பண்ணணும். ஸோ அது ஒன்று தான் இப்போதைக்கு. இருந்தாலும் இனி வரும் காலங்களில் இந்த எல்லாமே வேப் 7 மாறும்போது நிச்சயமாக இந்த ஜெனரேட்டர் காரோடைய பயன்பாடும் குறைஞ்சிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.